ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஐசி ஏஏஓக்கான ஒரு ஸ்பெஷல் சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம ஆப் கிளாஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு அப்ராக்சிமேஷனை தட்டி தூக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து சொல்லித்தர போகிறேன். பிஃபோர் மூவிங் தட் நம்ம ஒரு சில கான்செப்டையும் ஒரு சில பேசிக்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன கான்செப்ட் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல வந்து நமக்கு வந்து நான் ப்ரீவியஸ் இயர் அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து நடந்த எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த எல்ஐசி ஏஏவோட சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% தான் வருது. பட் மோர் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அப்ராக்ஸ் தான் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்ராக்சிமேஷன் தான் உங்களுக்கு அதிகமாக இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இந்த அப்ராக்சிமேஷனை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை மறந்துடாதீங்க. அப்ராக்சிமேஷன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். சரிப்பா, இப்போ அப்ராக்சிமேஷன்னா என்ன சார் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றத நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் வேல்யூ, சரியா? பர்சன்டேஜ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/2. 1/2 அப்படின்னா நமக்கு எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, 1/2னா 50%. தென் வந்து பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ 1/3 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 33.33%. தென் வந்து பார்த்தீங்கன்னா 1/4. 1/4னா நமக்கு வந்து 25%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/5. 1/5னா வந்து பார்த்தீங்கன்னா 20%. சரி சார், இதுலேருந்து வேற ஏதாவது கன்வர்ஷன் இருக்கா அப்படின்னா, இங்கே ஒரு கன்வர்ஷன் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. இந்த என்டையர் டேர்மையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 3/4. அப்போ 3/4னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75%. அப்போ 3/4னா எவ்வளோ பர்சன்டேஜ்ப்பா? நமக்கு 75%. ஓகேவா? 3/4னா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 75%. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தல கன்வர்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கன்வர்ஷன் இருக்கு. இதை அப்படியே நீங்க 2ஆல மல்டிபிள் பண்ணுங்களேன். சரியா? இதை 2ஆல இல்லைன்னா இங்க 2ஆல மல்டிபிள் பண்ணா 66.66ன்னு வரும். அதே இது 1/6க்கு இங்க இருந்து தான் நான் எடுப்பேன். 1/6. 1/6னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1/3 இன்ட்டு 1/2 பண்ணுவேன். அப்போ இந்த 33.33% நீங்க 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 66.66%. 66.66%. இந்த 66.66%ல இருந்து ஒரு முக்கியமான கன்வர்ஷன் வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 5/6. இது அப்படியே 5ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6. அப்போ இந்த 16.66 அப்படியே 5ஆல மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா 0, ரிமைண்டர் வந்து 3. ஸோ அகெயின் வந்து இங்கே வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3, ரிமைண்டர் வந்து 3. ஸோ 83.3. சரியா? 83.33% வரும், இல்லை 83.3%. அப்போ 83.3% அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கன்வர்ஷன். ஓகேவா? இதை யாருமே மறந்துடாதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. மோஸ்ட் வேலிடான ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/7. 1/7 அப்படின்னா 14.28%. 14.28%. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1/8 வந்து பயங்கரமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும். 1/8 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 12.5%ன்னு சொல்லுவோம். சார் 1/8 எங்கேருந்து சார் டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா 1/4 நான் எதால் மல்டிபிள் பண்ணுவேன் அப்படின்னா 1/2ஆல் நான் மல்டிபிள் பண்ணுவேன். 1/4 நான் எதால் மல்டிபிள் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஹலோ சார் சொல்லுங்கள். சார் கிளாஸ் போயிட்டு இருக்கு, வந்து ஜாயின் பண்ணுங்க, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகேவாப்பா. ஸோ அப்போ இங்கே எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 இன்ட்டு 1/2 அப்படின்னு வரும். சரியா? இப்போ இந்த 1/4 அப்படின்னா நமக்கு எவ்வளோ தெரியும்? 25%. இந்த 25% அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 12.5%. ஓகே, முடிஞ்சு போச்சா? புரியுதா? எங்கேருந்து இதா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆடியோ வீடியோ கிளியரா? சூப்பர் சூப்பர், ஆடியோ வீடியோ பக்காவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம்.
இந்த இடத்துல இருந்து நிறைய கன்வர்ஷன் வந்து இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை 3ஆல் நான் மல்டிபிள் பண்ணுவேன். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 3/8. அப்போ 3/8 அப்படின்னா என்ன வந்திருக்கும் உங்களுக்கு 37.5%. 37.5%. இப்போ அதே இதை நம்ம எதால் மல்டிபிள் பண்ணுவோம்? 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 5/8. இப்போ 5/8னா என்ன வந்திருக்கும் 62.5%. சார் இதை நீங்கள் குழப்பிக்க கூடாது. 12.5% இன்ட்டு 3ங்க இந்த வேல்யூ. இது என்னங்க 12.5% இன்ட்டு 5ஓட வேல்யூங்க. இது முடிஞ்சு போச்சு. 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 25 ரிமைண்டர் வந்து 2, 10, 10 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 12, ரிமைண்டர் 1, 1 × 5, 5, 5 + 1 வந்து 6. எப்படி? ஓகே, இப்போ இதே அடுத்து இந்த வேல்யூவை நான் எதால மல்டிபிள் பண்ணுவேன்? 7ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 7/8. அப்போ 12.5 இன்ட்டு 7 வந்து பண்ணால் 35. 5ஆல் 5 × 7 வந்து 35, ரிமைண்டர் வந்து 3. 2 × 7 வந்து 14, 14 + 2 வந்து பண்ணால் 7, ரிமைண்டர் வந்து 1, அதுக்கப்புறம் 8. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 87.5. அப்போ 7/8 அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.5%. 7/8 அப்படின்னா நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.5% அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? வெரி குட்மா கௌசல்யா. இது ரொம்ப 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 ஒரு முக்கியம். அப்போ இந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் என்னைக்குமே மறந்துடாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. 3/8, ஓகே, 5/8, தென் வந்து பார்த்தீங்கன்னா 7/8, தென் 1/8. சரியா? 1/8 அப்படின்னா 12.5%, 12.5%. 3/8 அப்படின்னா 37.5%. 5/8 அப்படின்னா என்ன படித்தோம்? 62.5%. 7/8 அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம்? 87.5%. 87.5%. ஓகேவா? கிளியரா? சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/9ங்க. 1/9 அப்படின்னா 11.11%. அப்போ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா 11, அதாவது இது எப்படி என்ன ஃபார்மெட்ல இருக்கு? AA ஃபார்மெட்ல இருக்கா? அந்த மாதிரி என்ன வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 22.22%, 33.33%, 44.44%, அதே மாதிரி 55.55%, 66.66%, 77.77%, 88.88%, 99.99%. இது எல்லாமே நமக்கு என்ன ஃபார்மெட்டுங்க? எனிபடி சொல்ல முடியுமா? இது எல்லாமே நமக்கு என்ன ஃபார்மெட்பா? இது எல்லாமே நமக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கிறது? அரே பையா, இது எல்லாமே நமக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா AA:AA, அதே மாதிரி AA:AA. ஓகே, நம்ம AAOவா நம்ம மாறணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி எல்லாமே ஏஹேனே போகுதா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா இது 11ஓட என்ன மல்டிபிள்? 11 × 2, 11 × 2. இங்க வந்து பாத்தீங்கன்னா 11 × 3, இங்க வந்து பாத்தீங்கன்னா 11 × 4, அப்படி போயிட்டே இருக்கா? அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 2/9. இதோட வேல்யூ என்னது? 2/9. இதோட வேல்யூ என்ன? 3/9. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4/9. இதோட வேல்யூ என்ன? 5/9. இதோட வேல்யூ என்ன? 6/9. இதோட வேல்யூ என்ன? 7/9. இதோட வேல்யூ என்ன? 8/9. இதோட வேல்யூ என்ன? 9/9. 9/9. எப்படி? கான்செப்டுங்க, பியூர் கான்செப்டுங்க. ஓகே, இப்போ இதே இது நீங்க 11 பாக்குறீங்க அப்படின்னா 1/11 பாக்குறீங்க அப்படின்னா 9.09 வந்திருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்குமா? AB அப்படின்ற ஃபார்மேட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்களேன். இப்போ வந்து 18.88%, 27.27%. ஓகே, அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 36.36%. 36%. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க இந்த இடத்துல முன்னாடி ஒரு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப AB:AB. இது ஃபுல்லாமே என்னது? AB:AB. இங்கேயும் பார்த்தீங்கன்னா AB:AB. இங்கேயும் பார்த்தீங்கன்னா AB:AB. இங்கேயும் பார்த்தீங்கன்னா AB:AB. ரைட்டா? AB:AB, AB:ABன்னு போதா? அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 9.09 × 2
2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 18.18 கிடைக்குதா இல்லையா? அப்சல்யூட்லி. இங்க எதால மல்டிபிள் பண்ணுவீங்க? 3ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. எதை? இந்த 9.09. ஓகே, இந்த இடத்துல நான் மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் சின்னதாகிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நான் மறைச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். 9.09 இன்ட்டு 4ன்னு இருக்குங்க, இன்ட்டு 4. அப்போ உங்களுக்கு வந்து 36.36. எப்படி? அப்போ இதோட வேல்யூ நமக்கு எப்படி வந்திருக்கும்? இதோட வேல்யூ நமக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். இதோட வேல்யூ நமக்கு என்னது? 2/9. இதோட வேல்யூ என்னது? 2/11. 2/11. இதோட வேல்யூ என்ன? 3/11. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/11. பியூர் கன்வர்ஷன் மெத்தட். பியூர் கன்வர்ஷன் மெத்தட். ஓகே, அடுத்து நீங்க ஷாரா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 12 1/12. ஸோ 1/12 மட்டும் எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. 1/12 அப்படின்னா நமக்கு 6.66%. 1/12 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்க, 1/12ஓட கன்வர்ஷன் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். 1/4 இன்ட்டு 1/3ங்க. 1/4 அப்படின்னா 25%. 25 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா, T-ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 8.33%. அப்போ 1/12. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 1/12 அப்படின்னா 8.33%. 1/12 அப்படின்னா 8.33%. 8.33%. 8.33%. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு கன்வர்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம். எப்படி நம்ம ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும், எப்படி ஒரு விஷயத்தை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கன்வர்ஷனுக்கான ஒரு மெத்தடுங்க. இப்போ இதே இது நமக்கு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் இருக்கு நமக்கு. இப்போ நமக்கு ஒரு நம்பர் இருக்கு. நான் ஒரு ரேண்டமாக ஒரு சும்மா நானாக எடுத்துக்கிறேன். ABC இந்த இடத்துல வந்து 4 டிவைடட் பை எனக்கு வந்து 8 டிவைடட் பை 8. ஓகே, அதே மாதிரி டிவைடட் பை 8. அதே மாதிரி AB இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு? 6 இருக்கு. டிவைட்ல இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ஓகே, 7 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மொத்த வேல்யூவை இங்க வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கலாம். அதாவது இங்க வந்து 18 இருக்கலாம், இல்ல 28 இருக்கலாம், இல்ல 38 இருக்கலாம், இல்ல 48 இருக்கலாம், இல்ல வாட் எவர் இட் இஸ் N8 வரைக்கும் கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்க 17 இருக்கலாம், 27 இருக்கலாம், 37 இருக்கலாம். அதே மாதிரி n நம்பர் ஆஃப் 7 வரைக்கும் கூட இருக்கலாங்க. சரியா? வாட் எவர் இட் இஸ். இப்போ n நம்பர் ஆஃப் 7 வரைக்கும் கூட ஓகே, என்ன மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பாருங்க. இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இங்க நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. இங்க லாஸ்ட் டிஜிட் என்னது? நமக்கு 8. இங்க லாஸ்ட் டிஜிட் என்னது? 4. அப்ப 8 ஏதோ ஒரு நம்பரால நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 4 வரணும். சரி, 8 ஏதோ ஒரு நம்பரால நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு வந்து 4 வரணும். அப்ப 8ஓட யுனிக்யூவான டிஜிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க, 8 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 16. அதே மாதிரி 8 இன்ட்டு இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 இன்ட்டு 3 வந்து பண்ணா 24. அதே மாதிரி வந்து பண்ணீங்கன்னா 8 இன்ட்டு 4 வந்து பண்ணீங்கன்னா 32. அதே மாதிரி 8 இன்ட்டு 5 வந்து பண்ணீங்கன்னா 40. இது வந்து மோஸ்ட்லி வராது. அதே மாதிரி 8 இன்ட்டு 6 நிறைய டைம் வரும், 48. அதே மாதிரி 8 இன்ட்டு 7 அதிக டைம் வரும், 56. அதே மாதிரி 8 இன்ட்டு 9 அதிக டைம் வந்திருக்கு, 72. இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். முதல்ல 8க்கு வந்து 4 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வருது. என்னது? 8 8s are 64. 4 வருதா? அப்போ ஒரு 8 டேபிளில் 4 லாஜிக் வந்து ஒரு 2 டைம்ஸ் வருது. 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3லையும் வரும், இன்ட்டு 8லையும் வரும். ஓகே, அதே இது 8 டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா 8 டேபிளில். ஓகே, 8 டேபிளில் வந்து இது வந்து 4 பாசிபிள் வரதுக்கு. 8 டேபிளில் 6 பாசிபிள் வரதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ட்டு 2 பண்ணாலும் வரும், அதே மாதிரி இன்ட்டு 7 பண்ணாலும் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலிடான விஷயம். மற்றபடி பாருங்களேன்,
8ல் வந்து 2 வரணும் அப்படின்னா 8 into 4 பண்ணால் மட்டும்தான் வரும். 8ல் 6 வரணும் அப்படின்னா 8 into 6 பண்ண 8ல் வந்து 8 வரணும். 8ல் வந்து 8 வரணும் அப்படின்னா 6ஓட மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க 2ல் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. 1 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வரணும். 8 டேபிளில் நமக்கு 2 பாசிபிள் வர்றதுக்கு நமக்கு 2 சான்ஸ் இருக்கு. 1 8 into 2 பண்ணாலும் வரும், அதே மாதிரி 8 into 9 பண்ணாலும் வரும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான இது 8 டேபிள் வந்து நிறைய டைம் வந்து கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. 8ஆல டிவைட் பண்ற மாதிரி கேட்பாங்க. அதனால நான் அதான் மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து தனியாக எடுத்துட்டு வந்திருக்கேங்க. ஸோ வேலிடான ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வந்து 7க்கு வந்து இருக்கும். இப்போ 7க்கு எப்படின்னு பார்க்குறப்ப ஓகே. இப்போ 7க்கு அப்படின்னு பார்க்குறப்ப 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 7ஓட டேபிள்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா 7 into 2 வந்து பண்ணால் 14. அதே மாதிரி 7 into 3 இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூங்க. 7 into 3 வந்து பண்ணால் 21. அதுக்கப்புறம் 7 into 4 வந்து பண்ணால் 28. அதுக்கப்புறம் 7 into 5 வந்து பண்ணால் 35. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 into 6 வந்து பண்ணால் 42. அதுக்கப்புறம் 7 into 7 வந்து பண்ணால் 49. அதுக்கப்புறம் 7 into 8 வந்து பண்ணால் 56. ஓகே, 56. அதுக்கப்புறம் 7 into 9 வந்து பண்ணால் 63. இதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ 7ல் வந்து 4 எவ்வளோ டைம்ஸ் வருது? ஒரே ஒரு டைம் தான் வரும். எல்லாமே ஒரு வாட்டி தான் வரும் பாருங்க. 7ல் 1 ஒரு வாட்டி தான் வரும். 7ல் 8 ஒரு வாட்டி தான் வரும். 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஒரு வாட்டி தான் வரும். 7ல் வந்து 2 1 டைம் தான் வரும். 9 1 டைம் தான் வரும். 6 1 டைம் தான் வரும். 3 1 டைம் தான் வரும். ஓகேவா? அப்போ இதுல முக்கியமான வேல்யூ என்ன அப்படின்னா இந்த 7 8s are 56 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூ. அதே மாதிரி 7 6s are 42 அப்படின்றது முக்கியமான வேல்யூ. அதே மாதிரி 7 4s are 28 அப்படின்றது முக்கியமான வேல்யூ. இந்த யூனிட் டிஜிட் கன்வர்ஷன்ல ஒரு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு அப்ராக்சிமேஷன் அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு இப்படி வேல்யூ இருக்குப்பா. எப்படி வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288.99 இல்லை அப்படின்னா இது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288.768 இருக்கு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து இப்படி ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேல் இப்படி இருக்கு, இந்த ஸ்கேல் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலில் வந்து இதான் வந்து நமக்கு 0.5, இது வந்து 0.5. இப்போ அப்ராக்சிமேட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், நடந்து போகிறேன். மணி அப்படின்ற பர்சன் என்ன பண்ண போகிறாரு, நடந்து போக போகிறாரு. மணி அப்படின்ற பர்சன் என்ன பண்ணுறாரு, நடந்து போகிறாப்புல. இப்படி நடந்து போகிறேன். இப்போ நான் நடந்து போகிறப்ப நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து 0.1 0.2 0.3 0.4 வரை நான் கடந்து போகிறேன். எங்கே வரைக்கும் போகிறேன், 0.5 நான் இப்போ தாண்ட போகிறேன். 0.5 இங்கனக்குள்ளே போயிட்டேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0.4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோ வேல்யூ. 0.4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நோ வேல்யூ. அதை நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி? அதை நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 0.4 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 0.5 more than 0.5 என்னது 0.6 0.7 ஓகே 0.7 0.8 ஓகே 0.8 ஓகே 0.8 0.9 இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், it will be consider. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பை 1. இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பை, எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பை 1 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதை நம்ம எப்படிப்பா கன்சிடர் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பை 1 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதனால நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. அதனால தான் இது இவ்வளோ விளக்கமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, 0.9க்கு மேலே இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் பை 1 இதை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா
289 இது வந்து மாறிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0.7. ஓகே, 0.7 அப்படின்னும் போது அது இன்க்ரீஸ்டு பையா இருக்கு. எதை விட 0.5ஓட இன்க்ரீஸ்டா இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் பை 1 நீங்க கன்சிடர் பண்ணா 289 இது வந்து மாறிடும். 289 இது வந்து மாறிடும். ஓகே, அதே இது இப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு 88.33 அப்படி இருக்கு, 88.33. அப்போ நீங்க எப்படி தான் எடுக்கணும்? இட் வாஸ் லெஸ் தென் 0.5ஓட லெஸ். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது, நோ வேல்யூ. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்? 288 தான் இதை வந்து எடுக்கணும். புரியுதா? இதுல குழப்பிஃபைங்கா வரவே என்ன அப்படின்னா இந்த 0.88.567 இப்போ இது 0.5ல நிக்கிறச்சா மட்டும்தான் குழப்பம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஹோல் வேல்யூவா கன்சிடர் பண்றதுதான் பெட்ரு. 0.5 வந்து நம்ம ஹோல் வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும். லைக் 2 அப்படின்னு தான் நம்ம வந்து மாத்திக்கணும். சரியா? எப்படி மாத்திக்கிறோம்? 289 தான் நம்ம வந்து மாத்திக்கணும். 289 தான் நம்ம வந்து மாத்திக்கணும். ஓகேவா? புரியுதாப்பா? எவ்ரிபாடி, இட் வாஸ் கிளியர் டு யூ? ஓகே, ஸோ தெளிவாக நடத்திருக்கேன் நம்புகிறேன். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேஷனில் வேலை. மற்றபடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ரோச் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ரோச் பண்ணி காட்டுறேன். அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆடியோ கிளியராக இருக்காமா கௌசல்யா? ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு மேலே ரொம்ப நேரமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து நான் இப்போ வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு சம் எப்படி இருக்கு அப்படின்றத அப்ரோச் பண்ணுங்க. இதில் வந்து அப்ராக்சிமேஷன் தான் உங்களுக்கு எல்ஐசிஏவோட மோஸ்ட் ப்ராபபிளி கேட்குறாங்க. ஸோ அப்போ அப்ராக்சிமேஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம்மு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு 40 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 45.01%. இப்போதான் சொன்னேன் 0.1க்கு முன்னாடி வந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை இப்போ எப்படி எடுத்துக்கணும்? 45%ன்னு எடுத்துக்கணும். சரியா? 45% ஆஃப். இங்கே எப்படி இருக்கு? 319.9 இருக்கு. அப்போ 9 அப்படின்றது எதை விட அதிகமாக இருக்கு? 5 விட அதிகமாக இருக்கு. அப்போ இது எப்படி எடுத்துக்கணும்? 320ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் இங்கே எப்படி இருக்கு? 0.9 இருக்கு. அப்போ இது எப்படி எடுத்துக்கணும்? 35% ஆஃப் 460 எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூ வருது அப்படின்னா நீங்க இப்படி எழுதவே கூடாது. 45 டிவைடட் பை 100 இன்ட்டு 320 பிளஸ் 35 டிவைடட் பை 100 இன்ட்டு 460. இந்த மாதிரி நீங்க தயவு செஞ்சு எழுதவே கூடாது. இந்த மாதிரி எழுதவே கூடாது. எழுதுனீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறவர் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறவர் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. அப்போ அதே மாதிரி இந்த ஆஃப்க்கு அப்புறம் எப்பயுமே ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறவர் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. இப்போ 45% நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா 50% minus 5% அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். 50% minus 5% பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைச்சிரும்? 45% கிடைச்சிருமா? அப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல நமக்கு 100% எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 320. அப்ப 320 அப்ப 100ல பாதி தான் என்னது? 100 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 50. அப்ப 320 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 320 நீங்க அப்படியே 2ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 160. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அங்கிருந்து 50ல இருந்து 5% அப்படின்னா 50 டிவைடட் பை 10. அப்போ ஒரு ஜீரோ கட் ஆயிட்டு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5% கிடைக்குமா? அப்ப இங்கேயும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16. முடிஞ்சு போச்சா? ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டீங்கன்னா 16. எவ்வளவு ஈஸிங்க. ஓகே, முடிஞ்சு போச்சா? இப்போ இதை நீங்க அப்படியே சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க மைனஸ். அப்ப இங்க வந்து 4, இங்க வந்து 5ல வந்து 1 வந்து போச்சுன்னா 5ல 1 வந்து போச்சுன்னா 4 1 144 பிளஸ்
இப்போ இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்கு 35%. ஓகே, இப்போ 35% அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? 35% எப்படி சொல்லலாம்? 25% ப்ளஸ் 10%ன்னு சொல்லலாம். 25% ப்ளஸ் 10%. ஓகே, எப்படி சொல்கிறேன்? 25% ப்ளஸ் 10%. 25% ப்ளஸ் 10%ன்னு சொல்லுவேன். அப்போ 25% அப்படின்னும் போது நமக்கு என்ன தெரியும்? 1/4. 25% என்னது? 1/4. அப்போ 460 நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 1. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் வந்து 1 மிச்சம் 2 5 115. சரியா? 115. அடுத்து 10%னா ஒரு சாந்தலி புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா 46ங்க. அப்போ 115 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 46. ஓகே, 115 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 46. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 1 மிச்சம் 1 6 1. சரியா? அப்போ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 ப்ளஸ் 161. ஆட் பண்ணுங்க 5 10 மிச்சம் 1 3 305. ஸோ ஆன்சர் வில் பி 305. எப்படி? ஆன்சர் வில் பி 305. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதை கூட நான் இங்கே வந்து எழுதி போடுறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது 100% எப்பயுமே நமக்கு கொடுத்துருக்க கிவன் வேல்யூ ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 55% ஆஃப் 320 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 320 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்பயுமே ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறது 100%. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு 320. அப்போ 50%னா என்ன பண்ணுவோம்? நம்ம 100ல் பாதியா? அப்போ 320ல் வந்து பாதி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 160. அடுத்து 25%னா என்னது? 100ல் 1/4. அப்போ இதை நீங்கள் 1/4ஆல் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 80. அடுத்து என்ன வரும்? 10%. 10%னா என்னது? 100 நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 320 நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ? 32. அடுத்து 5%. 5%னா என்னது? 50ல் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டா. 50ல் நம்ம வந்து 50யை நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% கிடைச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மாதிரியும் செய்யலாம். 10ஓட பாதி 10ஐ 2ஆல் டிவைட் பண்ணாலும் நமக்கு 5% கிடைச்சிரும். அப்போ 15% அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10% ப்ளஸ் 5%ன்னு எழுதணும். அதே மாதிரி 35% அப்போ எப்படி எழுதணும்? 25% ப்ளஸ் 10%ன்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே இது 75%னா நம்ம என்ன பண்ணணும்? 3/4ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அதே இது 85%னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? 75% ப்ளஸ் 10%ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதே இது 55%னா எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்? 50% ப்ளஸ் 5%ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். 45%னா எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்? 50% மைனஸ் 5%ன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கணும். 50% மைனஸ் 5%ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். Can you clear on the concept, guys? Can you clear on the concept? எப்படி? Can you clear? Yes. ஓகேமா. Absolutely. Very good. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான். கேன் யூ சால்வ் திஸ் சம்? எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இந்த இடத்துல நமக்கு வந்து 0.9. ஸோ 0.9 வரும்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பை 1 வந்து எடுத்துக்கணும். அப்போ 81 மைனஸ் இதை வந்து 0.1 அப்போ அப்படியே எடுத்துக்கணும். 78 ப்ளஸ் 98 ப்ளஸ் 321. ஏன் இங்கே கன்சிடர் பண்ணல? இங்கே பாருங்க 0.3 எலிஜிபிள் கிடையாது, அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன். 0.2 அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன். 0.1 அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ 78 98 321 மட்டும் நான் எடுக்க போகிறேன். இப்படி வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் சேர்ந்து வர்றப்ப நல்லா கவனிங்கம்மா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் சேர்ந்து வர்றப்ப நம்ம என்ன கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, குரூப்பிங் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் வருது அப்படின்னா நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்? குரூப்பிங் கான்செப்டை மட்டும்தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வேற எந்த இதுவுமே உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் பண்ணணும்.
குரூப் பண்றதுனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூப் பண்றதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நல்லா கவனிங்க, குரூப் பண்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனை ஃபுல்லா ஒரு குரூப்ல வச்சுக்கணும், அடிஷனை தனியா வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷனை தனியா வந்து பண்ணணும், சப்ராக்ஷனை வந்து தனியா பண்ணணும், அடிஷனை தனியாகவும் சப்ராக்ஷனை தனியாகவும் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்க 2 பேரையும் சண்டை போட விடணும். நீங்க எடுத்தோன்னே இங்க வந்து சப்ராக்ஷனை பண்ணி அதுக்கப்புறம் இங்க வந்து ஆட் பண்ணி திருப்பி இங்கிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இப்படி போய் அப்படியெல்லாம் வரக்கூடாது. சிம்பிளி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மென்டலி அப்படின்ற மாதிரி நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க பக்காவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன் வந்து கலைமணி நீங்கள் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து போடுங்க, டைப் பண்ணி போடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கூட போடுங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்போ எப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு செஷன் வந்து பண்ணிக்கணும். குரூப்பிங் தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடிஷன் எல்லாத்தையுமே ஒரு குரூப்லையும் சப்ராக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு குரூப்பில் வைக்க போகிறேன். இப்போ இங்கே அடிஷன் எனக்கு யார் யார் இருக்கா, 81, 98, 321 அப்படின்றது. அப்போ 321, 81, 98 நான் முதல்ல ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் 10, ரிமைண்டர் வந்து 1, அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 10, அதுக்கப்புறம் 19, 19 + 1 வந்து 20, அப்போ 2, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் 2 கேரி ஆயிரும், அப்போ 5 வந்துடும். அப்போ இங்கே நமக்கு என்ன வந்துருச்சு, நமக்கு இது வந்து 500. அப்போ 500 - 78, அவ்வளோதான். இப்போ பண்ணீங்க அப்படின்னா 2, அதுக்கப்புறம் இங்கே வந்து பண்ணீங்கனாலும் 2 வந்திருக்குமா, 2 78, 2 வந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்னப்பா வந்திருக்கும் நமக்கு, இந்த இடத்துல வந்து 4. ஸோ அப்போ 422. எப்படி அப்ராக்சிமேட்லேயே நான் அக்யூரேட் வேல்யூ கொண்டு வரேன், அப்ராக்சிமேஷன் தான், பட் எனக்கு என்ன வேல்யூ வருது, அப்படியே அக்யூரேட் வேல்யூ வந்து வருது. எப்படி அப்ராக்சிமேஷன்லேயே நம்ம அக்யூரேட் வேல்யூ கொண்டு வரலாம், ஒன்லி பை யுவர் மணி சார் மெத்தட். இந்த இடத்துல நீங்கள் மணி சார் மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப்பிங் கான்செப்ட், அடிஷனும் சப்ராக்ஷனும் சேர்ந்து வரப்ப குரூப் வச்சுக்கணும், அடிஷனை ஃபுல்லாக தனியாகவும் சப்ராக்ஷன் ஃபுல்லாக தனியாகவும் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். சியா குடேஸ், அடுத்த கேள்வி வந்து போயிடலாம். ஓகே, சூப்பரான கொஷின், சூப்பரான கொஷின். எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்ராக்சிமேட் த வேல்யூ 23.23 the 23 square minus root 323.83 divided by 5.12 divided by 7.01 the whole square is equal to 72.99. பார்த்தவனையும் பயந்துடக்கூடாது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பார்த்தவனையும் பயந்துடவே கூடாது. கண்டிப்பாக LICAOல இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன சார் பண்ணுறது, பயப்படாமல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதை நான் எப்படியும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 23. அப்போ 23 ஸ்கொயர் மைனஸ் இது எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ எக்ஸிடாக இருக்கா, எக்ஸிடாக இருக்குது, எதை விட 5ஓட எக்ஸிட். அப்போ இது எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மாறிடும் அப்படின்னா ரூட் 324 டிவைடட் பை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 தான் எடுத்துக்கணும், ஏன்னா இது வந்து 0.1 தான். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டு 5ன்னு எடுத்துக்கணும். அடுத்து இது எல்லாமே இது எல்லாமே நமக்கு எதால டிவைட் ஆக போகுது அப்படின்னா, இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு 7ஆல் டிவைட் ஆக போகுது, இஸ் ஈக்குவல் டு 73 டிவைட் பை எக்ஸ். ஏன்னா 72.09. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், 73ன்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்க, 23 ஸ்கொயர், 23 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 529 மைனஸ். ஓகே, அடுத்து நீங்கள் வந்து ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 30 வரைக்குமாச்சும் நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருக்கணும்ப்பா. அதே மாதிரி கியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வரைக்குமாச்சும் கியூப் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் கூட நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எஸ், ஓகே, நல்லா கவனிங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 18 டிவைடட் பை 5 இன்ட்டு 1/7. அதாவது எப்படி எழுதலாம் அப்படின்னா, டிவைடட் பை ஏ அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், 1/aன்னு எழுதலாம். டிவைடட் பை ஏவை நம்ம எப்படி எழுதலாம், 1/aன்னு எழுதலாம். அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன், இன்ட்டு 1/7 இஸ் ஈக்குவல் டு 73 டிவைடட் பை எக்ஸ். முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணுவீங்களா, சப்ராக்ட் பண்ணால் 9லேருந்து 8 வந்து போச்சுன்னா 1, 9லேருந்து 8 வந்து போச்சுன்னா 1, அடுத்து 2லேருந்து 1 வந்து போச்சுன்னா 1, அதுக்கப்புறம் இங்கே வந்து 5ன்னு இருக்கும். டிவைடட் பை 5 இன்ட்டு 1/7 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 73 டிவைடட் பை எக்ஸ். 73 டிவைடட் பை எக்ஸ்.
இப்போ இங்க வந்து பாருங்க, இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குப்பா, இந்த இடத்துல 3 இருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வந்து வருது. இந்த இடத்துல 1 வருது. அப்ப 3ல 1 வரதுக்கான ஒரே பாசிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. 3ல 1 வரதுக்கான ஒரே பாசிபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. 3ல சாரி ஒரே நிமிஷம் ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எஸ், இங்க வந்து 7 ஸ்கொயர் இருக்கு, 7 ஸ்கொயர் இருக்கு. இப்போ 7 ஸ்கொயர், அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம், 7 into 7. ஓகே, 7 into 7, 7 into 7. ஓகே, 7 into 7, 7 into 7. ஓகேவா, 7 into 7. அப்போ இந்த இடத்துல 3 இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த இடத்தில் நமக்கு வந்து 3 இருக்கு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அப்ப 3ல 1 வரதுக்கான ஒரே பாசிபிள் என்ன அப்படின்னா 3 7s are 21. அப்ப இந்த இது வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 7ஆல தான் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 இருக்கா, இந்த இடத்துல 7 இருக்கு. இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை பாத்தீங்கன்னா 51. அப்ப 51 கிட்ட எவ்வளவு டைம்ஸ் பண்ணா எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இங்க 51 டிவைடட் பை 7 இருக்க போது 51 7 கிட்ட கொண்டு வரனா எதால மல்டிபிள் பண்ணுவோம், 7 7s are 49ங்க. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல 7 டைம் தான் வந்திருக்கும். இப்போ 49ல இருந்து 51ஓட டிஃபரன்ஸ் எவ்வளவு, 2ஆ, அந்த 2 இங்க வந்திருக்குமா 21. சாரி, அப்ப 21னா இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகே, 3 டைம்ஸ் வந்திருக்கும். கரெக்டா நான் போட்டது? ஓகேவா? ஓகேவா, ஒரே நிமிஷம். 77, ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். இந்த இடத்துல 7 தான் வந்திருக்கும். ஒரே நிமிஷம் இருங்க. ஆக்சுவலி அப்ப நல்லா கவனிங்களேன், ஒரே நிமிஷம் இருங்க. 77 ஓகே. இப்போ இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அதே அப்ப இந்த இடத்துல ஒரே நிமிஷம், சிம்பிள் ஸ்டெப் தான் நான் வந்து இப்படி மாத்திட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு, இந்த இடத்துல 1 வந்திருக்கா. அப்ப 3 எதால மல்டிபிள் பண்ணா 1 வரும், 7ஆல மல்டிபிள் பண்ணா வரும். அதே மாதிரி இந்த 7 நம்ம எவ்வளோ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 51 கிட்ட வருது, 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா 51 கிட்ட வருது. அப்ப அப்சல்யூட்லி 73 டிவைடட் பை 7, சாரி 73 இன்ட்டு 7 வந்து பண்ணா 5111 தாங்க. அப்ப இது என்டையர் டேர்மும் எதால டிவைட் ஆயிரும், 7ஆல டிவைட் ஆயிரும். எப்படி சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக் யோசித்தா போதும். இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. அப்ப 3 7s are 21. அதே மாதிரி இந்த 7 எவ்வளோ டைம்ஸ் பண்ணா 51 கிட்ட வருது, 7 டைம்ஸ் பண்ணாலும் 51 கிட்ட வருது. அப்ப எக்ஸாக்டா இந்த எல்லா வேல்யூவும் 73 இன்ட்டு 7ஆல டிவைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு 7க்கு இந்த ஒரு 7 கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அடுத்து அப்ப எப்படி வந்திருக்கும், அப்புறம் 5 இன்ட்டு 7, 5 7s are 35. அப்ப 35 is equal to 1 by 35 is equal to 1 by x. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. முடிஞ்சு போச்சா? அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. புரியுதாப்பா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எனிபடி ஹாவ் அ டவுட்? இங்க பாருங்க, நான் இன்னொரு வாட்டி கூட இதை வந்து சொல்லித்தரேன். இந்த இடத்த மட்டும் கவனிங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு லாஜிக். இந்த லாஜிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ ஆர் த கில்லி, நீங்க தான் கில்லி. ஆக்கிரலாம் பள்ளியா எதை அப்படின்னா நம்மளுடைய குழப்பிஃபையிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை. இப்போ இங்கே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ இருந்துச்சு, 511 டிவைடட் பை 5 இன்ட்டு 1 பை 7 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 73 டிவைடட் பை எக்ஸ். எப்பயுமே ஸ்கொயர் வேல்யூலாம் நீங்கள் வந்து டபுள் டைம் பண்ணி இப்படியே வச்சுக்கோங்க. அதை ஸ்கொயர் பண்ணி வச்சிங்கனாலும் நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும். அது தேவையில்லாத ஒன்று. ஓகே, தேவையில்லாத ஒன்று. சரி, ஓகேவா? புரியுதா கண்ணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, 3 இருக்குங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. அப்போ 3 எதால மல்டிபிள் பண்ணா 1 வரும், 3 7s are 21. 3 7s are 21, ரைட்டா? 3 7s are 21. அதே மாதிரி இந்த 7ஐயும் இந்த 51ஐயும் நான் செக் பண்றேன். 7 7s are எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. ஒரே சைஸிங் அவன் இந்த இவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது மட்டும் ரிப்ளை கொடுத்துரும் வாய்ஸ். ஆமாம், அவங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு கேளு. ஜாயின் பண்ணல அப்படின்னா இதில் நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லி. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, அப்போ என்ன வந்திருக்கும், இந்த என்டையர் டேர்மையும் இங்கே பாருங்க, இதை மல்டிபிள் பண்ணால் 21 மிச்சம் 2
7 7s are 49, 49 plus 2 வந்து 51. அப்போ இந்த என்டையர் டேர்மும் நமக்கு 7ஆல் டிவைட் ஆயிடுச்சு. நான் டிவைட் பண்ணியே பார்க்கல, லாஜிக் யூஸ் பண்ணியே நான் வந்து டிவைட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு 7க்கு ஒரு 7 கட் பண்ணிடுவேன். அப்போ என்ன வந்திருக்கும் 1/5 into 1/7. இந்த ஸ்டெப்லாம் எழுதவே கூடாது, டேரெக்டாக 1/5 1/5 into 1/7 வந்து பண்ணால் 1/35. அப்போ 1/35 is equal to 1/x. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. முடிஞ்சு போச்சு. கதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி சால்வ் பண்ணலாம். கமான் கைஸ். அடுத்த கேள்வி, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கமான் மக்களே. இங்க எப்படி இருக்கு நமக்கு, இந்த இடத்துல எப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர். சிம்பிளா முடிச்சிடலாம் பாருங்க. வாட் வில் பி, இங்க வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் கிடையாது. அப்ப இங்க எப்படி இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது வந்து என்னது 6 கியூப். 6 கியூபோட வேல்யூ என்ன 216. அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 ஸ்கொயர். ஆக்சுவலா 38 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 38 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு 38, நமக்கு 30 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருப்போம். 38 நம்ம எப்படி சார் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9. அடுத்து இந்த 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 8 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64ன்னு வரும். 8 ஸ்கொயர் எவ்வளோ 64. அப்போ 4 மட்டும் போட்டுட்டு 6 நீங்க கேரி பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 3ஐயும் இந்த 8 அதுக்கப்புறம் இந்த 2 நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். 3 into 8 into 2 வந்து பண்ணுங்க. இங்க எவ்வளோ 24 into 2 வந்து பண்ணா 48. அப்ப 8 4 வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணா 4 ரிமைண்டர் 1 5 1 எவ்வளோ 1144 முடிஞ்சு போச்சு. சாரி 1444 முடிஞ்சு போச்சா? என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா இங்க பாருங்களேன், 38 ஸ்கொயர். எப்பயுமே ஸ்கொயர் வருது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வேல்யூவோட ஸ்கொயர் வருது அப்படின்னா முதல்ல தனித்தனியா இதை வந்து ஸ்கொயர் பண்ணும். ஃபர்ஸ்ட் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9, அதை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கடுத்து 8 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எவ்வளோ 64. நம்ம ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் போடணும். அப்போ 4 போட்டுட்டு 6 நம்ம கேரி பண்ணிடணும். காட் இட். அதுக்கப்புறம் இந்த மிடில் நம்ம எதை வந்து மிடில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம யாரை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா வேல்யூவையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். எப்படி மல்டிபிள் பண்றேன் 3 into 8 into 2 மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளோ 48 வருது. ஸோ மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளோ வருது 48. அப்போ 8 போட்டுட்டு 4 நம்ம கேரி பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா 4 ரிமைண்டர் 1 அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் 4 முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 216 பிளஸ் இஸ் ஈக்குவல் டு 216 இஸ் ஈக்குவல் டு 1144 மைனஸ் 3. அப்போ இங்கே நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணி விட்டீங்கன்னா எவ்வளோ வந்துருக்கும் 1141. அதுக்கப்புறம் அதுலேருந்து எதை கழிக்கணும் திருப்பி 1141 1441 சாரி 1444லேருந்து 3 வந்து போச்சு அப்படின்னா 1441. அதுலேருந்து 216 கழிச்சோம்னா 5ங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து 3ங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2ங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1ங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1235. இப்போ நமக்கு ஒரு விஷயம் வந்து வரணும். இப்போ இது எதோட ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் லாஜிக்கை இறக்கி விடுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு எதுல எண்ட் ஆயிருக்கு 5ல எண்ட் ஆயிருக்கு. சரியா 5ல எண்ட் ஆயிருக்கு. இப்போ 5ல எண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா எல்லாமே 5ல தான் எண்ட் ஆயிருக்கும். 5 இது இந்த ஆப்ஷன் அப்போ எலிமினேட் ஆயிரும், ஏன்னா அது வந்து 5ல முடியல. அதுக்கப்புறம் இங்க என்ன பண்ணுங்க, லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கு 12 மட்டும் இருக்கு. இப்போ இந்த 12க்கு பிலோல வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் எவ்வளோ 9. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35. சிம்பிள். புரிஞ்சா? என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 5ன்னு இருக்கு. இந்த இடத்துல 5ல எண்ட் ஆயிருக்கனால நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்னது 5 தான். இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன வரணும்னு தெரியும், என்ன வேணும் அப்படின்னு தெரியும், கண்டுபிடிக்கணும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்டை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் 12 மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த 12ஓட பிலோல இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ, பிலோ ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பாருங்க, பிலோ ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 12க்கு கீழே பிலோ ஸ்கொயர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் எவ்வளோ 9.
அப்போ இந்த முன்னாடி என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35. அவ்வளோதான் லாஜிக். செமையாக இருக்கா? ஓகேவா? ஓகேவா? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே எவ்வளோமா வந்துச்சு? 2 வந்துச்சா? ஒரே நிமிஷம். சரி. ஆமாம். இந்த இடத்துல 2 வரும். ஓகேப்பா. இந்த இடத்துல 5, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3லேருந்து 1 வந்து போச்சுன்னா 2. ஓகேம்மா. இந்த இடத்துல 2 வரும்பா. ஓகேப்பா, தேங்க்ஸ்மா கௌசல்யா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி போடுங்க. அடுத்த கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனிபடி? செஷன் எப்படி இருக்கு மக்களே? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குல்ல? நான் வாட நடத்தி போயிட்டே இருக்கேன். ஓகே, ஆடியோ வீடியோஸ் பக்காவா இருக்கு. ஓகேப்பா. சரி, இப்போ இங்கே பாருங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் பயப்படவே கூடாது. ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ, சார் சொல்லுங்கள் சார், வந்துட்டிங்களா? சரி, வாங்க. ஓகே, வாங்க. சர்வேயர் காலனி சார். அந்த சென்னை ஆர்ட் பப்ஸ் கிட்ட நீங்கள் வந்தீங்களா? அங்கே வந்து எனக்கு கால் பண்ணாங்க. ஓகே. சாரிப்பா. ஓகே, ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான கால். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல கவனிங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஓகேவா? ஸோ இந்த இடத்த நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் வந்து சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, சிம்பிளான ஒரு மெத்தடு தான் இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு இதுவும் நமக்கு தெரியும். 27 ஸ்கொயர். 27 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 729 மைனஸ். ஓகே, ஆர்எல்ஸ் நம்மளோட இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ 9 போட்டுட்டு 4 வந்து கேரி பண்ணிடும். அடுத்து 2 × 7 × 2 வந்து பண்ணணும். அப்போ என்ன வந்துருக்கும் உங்களுக்கு? 28. அப்போ 8 போட்டுட்டு 2 இங்கே வந்து போட்டுருவீங்க. அப்போ 9, 2, ரிமைண்டர் வந்து 1, 729. ஓகே, இந்த லாஜிக் பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணுறதுக்கான லாஜிக். எந்த நம்பரையும் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? அதாவது 2401 பவர் 1/4. 1/4னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணணுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு வாட்டி. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா x⁴ 1/4ன்னு சொல்லுவோம். x⁴ சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னதுல முடிஞ்சிருக்கு? 1ல வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 1ல முடியுது அப்படின்னா எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு? 1ல முடியுது. 1ல முடியும்னா மல்டிபிள் எதோடது மட்டும்தான் 1ல வரும்? 3 அதாவது 7 ஸ்கொயர் சம்திங்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வரதுக்கான பாசிபிள் இருக்கு. பிகாஸ் 7 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. அப்போ 7³ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 63. ரிமைண்டர் வந்து 6. அதுக்கப்புறம் 7 4s are 28. 28 + 4 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோ? 34. அப்போ 7/4 வந்து பண்ணுங்க. 7/4 வந்து பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ எதால மல்டிபிள் பண்ணுவீங்க? அப்படியே 7ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க. மல்டிபிள் பண்ணா 21, ரிமைண்டர் வந்து 2. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 4 × 7 28. 28 + 2 வந்து 30. ஸோ மிச்சம் வந்து 3. ஸோ 21 + 3 வந்து பண்ணோம்னா 24. முடிஞ்சு போச்சா? அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 7 to the power 4 பவர் 1/4 இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதணும்? √36. √36ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா? 1 வருது அப்படின்னா அந்த இடத்துல 7ஆல மட்டும்தான் நம்மளால 1 கொண்டு வர முடியும். 9ஆல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9ஆல வரலாம். பட் 9 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. பட் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ. அப்போ 9³ வந்து பண்ணுங்க. 9³ எவ்வளோ வந்திருக்கும்? 729.
அகைன் 9 பவர் 4 வந்து பண்ணுங்க. 9 பவர் 4 81, ரிமைண்டர் வந்து 8, அதுக்கப்புறம் 16. இதை வந்து அப்படியே நம்ம எதெல்லாம் 9ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? 18 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26, ரிமைண்டர் வந்து 2. அதுக்கப்புறம் இங்கே வந்து எவ்வளோ இதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 × 9 63, 63 ஒரு 2 வந்து பார்த்தீங்கன்னா 65. வரல. ஓகே, 9 பவர் 4 வந்து எனக்கு வரல. அப்போ 7 பவர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கும்? 729. ஓகே, 729. இந்த இடத்துல நமக்கு இந்த 4 கேன்சல் ஆகிட்டு 7 + 6 = எக்ஸ்ன்னு வந்திருக்கும். அப்போ 729 - 1. ஸோ இப்போ ஆன்சர் வில் பி 728. முடிஞ்சு போச்சா? ஓகே, இங்கே 7லேருந்து 6 வந்து போச்சுன்னா -1 வந்திருக்கும். அப்போ என்ன வந்திருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 729லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 728. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 728. முடிஞ்சு போச்சு. கதம். Got it? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி இதோ உங்களுக்கானது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல அனலைஸ் பண்ணுறோம். இங்கே எப்படி இருக்குது? 22 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 484 மைனஸ் இது என்னது நமக்கு 7 ஸ்கொயர். அப்போ அதாவது ரூட் ஆஃப் 49 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ப்ளஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குப்பா? இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பவர் 1/4. 16 பவர் 1/4 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அதாவது 2 to the power 4. 2 to the power 4 வேல்யூ என்ன? 16. 2 to the power 4 வேல்யூ என்ன? 16. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 to the power 4 ஆஃப் ஹோல் பவர் 1/4. அப்போ எப்படி வந்திருக்கும்? 2 to the power 4 × 1/4. அப்போ 4 கேன்சல் ஆயிரும். அதாவது இந்த இடத்துல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னா a பவர் m பவர் 1/n. அது எப்படி எழுதலாம்? a பவர் m × 1/n எழுதலாம். தட் இஸ் a பவர் m/n. ஓகேவா? அதே இது a பவர் m பவர் n இருந்தா a பவர் m × n எழுதலாம். இதெல்லாம் பியூரான லாஜிக். ஓகேவா? ஸோ பியூரான லாஜிக் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 5 வந்திருக்குமா? -5. அப்போ 484 இருந்து நம்ம 5 கழிச்சோம் அப்படின்னா 479. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுதாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு லாஜிக். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனிபடி யார் சால்வ் பண்ணுறான்னு பார்ப்போம். கமான் கைஸ். கண்டிப்பாக நம்மளுடைய எல்ஐசி ஏஓட இந்த பேட்ச், ஸ்பெஷல் பேட்ச் உங்களை அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போவோங்க. ஷாராக எடுத்துகிட்டு போவோங்க. இங்கே பாருங்க, 83.33%. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் இதான் சொல்லி கொடுத்தேன். 83 சொல்லி கொடுத்தேன்னா எங்கே நடத்திருப்பேன்? இந்த இடத்த நடத்திருக்கேன்னா 83.33% அப்படின்னா டேரக்டாக நீ என்ன பண்ணிடணும்? 1/6 எடுக்கணும். சொன்னமா இல்லையா? அதே தான் இங்கே வந்திருக்கு பாருங்க. ஓகே, 83.33%. 83.33% அப்படின்னா நம்ம டேரக்டாக இந்த இடத்துல என்ன எழுதிடலாம்? 5/6 × 156 ப்ளஸ் அதுக்கடுத்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? AA ஃபார்மேட்டில் இருக்கு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குப்பா? AA ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ AA ஃபார்மேட்னா என்ன வருதுங்க? AA ஃபார்மேட் இந்த இருக்காங்க. AA ஃபார்மேட் என்ன வந்திருக்கும்? 1/9க்கானது. என்னதோடது பார்த்து வந்து 1/9க்கானதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துலையும் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு எப்படி இருக்குப்பா? AA ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? இது 11ஓட எந்த மல்டிபிள்? அதாவது 11 × 6. அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? 6/9 × 189 ப்ளஸ் 25% என்ன சொல்லி கொடுத்தேன் சார்? 1/4. அப்போ 1/4 × 48 = எக்ஸ்ன்னு நம்ம கொண்டு வந்துடலாம். சிம்பிள். ஸோ ஈஸி. இப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே பண்ணணும். இந்த இடத்துல 5/6 இதை டேரெக்டாக நீங்கள் வந்து மைண்ட்லேயே எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்? மைண்ட்லேயே இதை 5ஆல் டிவைட் பண்ணணுங்க. மைண்ட்லேயே இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணணும்.
அப்போ 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் ரிமைண்டர் வந்து 3னா 6. அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு இந்த இடத்துல 26. அப்போ 26 × 5 வந்து பண்ணால் 130 ப்ளஸ் இதை வந்து அப்படியே நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 21. இதை 9ஆல் டிவைட் பண்ணால் 21 6ஆல் டிவைட் பண்ணால் 126 ப்ளஸ் இங்கே வந்து என்ன வந்திருக்கும் 4ஆல் டிவைட் பண்ணால் 12. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சரு இங்கே வந்து 0, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட் டிஜிட்டை பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது 0, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6, இந்த இடத்துல வந்து 2 ஆட் பண்ணால் 8. ஆப்ஷனை செக் பண்ணுறேன், எந்த இடத்துலையும் 8 இல்லை. ஸோ தட் என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எனக்கு வந்து சரியான பதில். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு வந்து சரியான பதில். இருந்தாலும் நான் பண்ணி காட்டுறேன். அடுத்து 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5, 5 + 1 வந்து பண்ணால் 6. அடுத்து 1 + 1 வந்து பண்ணால் 2. அப்போ ஆன்சர் வில் பி வந்து பார்த்தீங்கன்னா 268. முடிஞ்சு போச்சா? நான் இந்த மாதிரி இடத்துல வந்து நான் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இறக்கி விட்றேன். வேற லெவல் இம்பார்ட்டண்டான மெத்தட் நான் சொல்லித்தரேன். வேற லெவல் மெத்தட் நான் சொல்லித்தரேன். நீங்கள் எக்ஸாமில் இப்படி தாங்க அப்ரோச் பண்ணணும். உட்காந்துட்டு ஒன்றா உட்காந்து ஐயையோ அம்மம்மா அப்படின்ற மெத்தட்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. ஐயையோ அம்மம்மா மெத்தட் நமக்கு ஆகவே ஆகாது. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாமே மல்டிபிளாக இருக்கா, கம்ப்ளீட் வேல்யூ நமக்கு எதுனாவா இருக்கு, மல்டிபிளாக போயிட்டே இருக்கு. அப்போ எல்லாமே மல்டிபிளாக போகிறப்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஸ் மல்டிபிள் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஸ் மல்டிபிள். ஓகே, பேஸ் மல்டிபிள் மெத்தடை நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணோம். பேஸ் மல்டிபிள் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். இதை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். பிரேக் டவுன் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு இதோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. இந்த 80ல் இருந்து எனக்கு 7 இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும் 87. அதே இது 7 வந்து டிக்ரீஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73. அப்போ இது எப்படி எழுதலாம், 80 + 7 இன்ட்டு 80 - 7ன்னு எழுதலாம். 80 + 7 இன்ட்டு 80 - 7ன்னு எழுதலாம். அதே இது இங்கே நீங்கள் மிட் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ 60. அப்போ மைனஸ் இங்கே எப்படி எழுதுவீங்க 60 + 2 இன்ட்டு 60 - 2ன்னு எழுதலாம். அடுத்து ப்ளஸ் இதோட மிட் வேல்யூவாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 150ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதை எப்படி பிரிக்கலாம், 150 + 3 இன்ட்டு 150 - 3, 150 - 3ன்னு எழுதலாம். எப்படிங்க? அப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருங்க, இது என்ன ஃபார்மேட்லப்பா இருக்கு, a + b இன்ட்டு a - b. அப்போ என்ன ஃபார்முலா, a² - b², a² - b². எவ்வளோ ஈஸியான சம்மை நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட். அப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், 8² வந்து 64. அதுக்கப்புறம் 2 0 ஆட் பண்ண போகிறோம். அடுத்து 7² 49 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 1. அதுக்கப்புறம் 9ல் 4 வந்து போச்சுன்னா 5. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 6. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைனஸை போட்டுருங்க. அடுத்து 6² பண்ணால் 36. அதுக்கடுத்து 2 0 போட்டுருணும். 2² பண்ணால் 4. அப்போ சப்ராக்ஷன் பண்ணோம்னா 6 9 5 3, 6 9 5 3. அடுத்து ப்ளஸ்ஸாக போடுங்க. 15² பண்ணுங்க. 15² பண்ணால் 225. அதுக்கப்புறம் 2 0 ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, 3² பண்ணீங்கன்னா -9. அப்போ 1 இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் 9, இந்த இடத்துல 4 2 2. இப்படி காலரை தூக்கி விடுங்க. காலரை தூக்கி விட்டு சொல்லுங்க, செம ஈஸியா இல்லையா? சப்பையா முடிச்சிட்டேனா? ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணுறதான் என்னோட வேலை. ஆட் பண்ணுறதான் என்னுடைய வேலையே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது அடிஷனும் சப்ராக்ஷனும் சேர்ந்து வந்தா நான் என்ன பண்ணுவேன், குரூப்பிங்கை தான் யூஸ் பண்ணுவேன். குரூப்பிங்கை தான் நான் வந்து ஃபாலோ அப் பண்ணுவேன். அப்போ நான் குரூப் பண்ணுறேங்க. ஒரே நிமிஷம் நான் சின்னதாகிக்கிறேன், இந்த இடத்துல நான் மறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் குரூப் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூவை நான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணால் எனக்கு வந்து 2. ஓகே, 2லேருந்து 6 வந்து போச்சுன்னா 12. அப்போ 12லேருந்து 6 வந்து போனால் 2 தான். ஓகே. நெக்ஸ்ட் இது 2த்தையும் நம்ம ஆட் பண்ணுவோமா, இல்லை அப்படின்னா சிம்பிள் இது 2த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது 2த்தையும் ஆட் பண்ணால் 2. அதுக்கப்புறம் 14, ரிமைண்டர் வந்து 1. அப்போ 8. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணால் அகைன் வந்து 8 6. இந்த இடத்துல இருந்து நீங்கள் இப்போ வந்து 3 5 6 9 நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ணுங்கள். அப்போ 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14லேருந்து
14 13, அப்போ 13லேருந்து 9 வந்து போச்சுன்னா 4. அப்போ 4 6 ஆப்ஷனை செக் பண்ணுங்க. 4 6 எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு? இந்த இடத்துல 4 6, இந்த இடத்துல 4 6, இந்த இடத்துலையும் 4 6. ரிமைனிங் ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது முடிச்சா 13. அப்போ இந்த இடத்துல 7, 7லேருந்து 5 வந்து போச்சுன்னா 2. அப்போ 2 4 6 எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. 2 4 6 இங்கே மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் இ தான் நமக்கு வந்து சரியான பதில். அவ்வளோதான். ஓகே, 2 5 2 5 2 4 6 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். லாஸ்ட்லேருந்து நம்ம யூனிட் டிஜிட் செக் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி ஈஸியாக இருக்காப்பா? செமையா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. அப்ராக்சிமேஷன் யார் சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அப்ராக்சிமேஷன் உங்களுக்கான அப்ராக்சிமேஷன். ஓகே, உங்களுக்கான அப்ராக்சிமேஷன் இது. ஸோ இங்கே எப்படி இருக்கு? இங்கே பாருங்களேன். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 66 இன்ட்டு 41 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 39 இன்ட்டு 47 இஸ் ஈக்குவல் டு 58. இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? 58 இன்ட்டு 53. இந்த இடத்துலலாம் நம்ம வந்து நம்ம வந்து ஸ்பிளிட்டிங் லாஜிக் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ லைக் எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் 66 இன்ட்டு 41 வந்து பண்ணுறீங்களா? நான் எப்படி பிரிச்சுவேன் அப்படின்னா 40 + 1ன்னு பிரிச்சுப்பேன். 40 + 1 இதான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 40 + 1. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை சிம்பிளாக நான் வந்து முதல்ல 4ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 24 மிச்சம் 2, 24 + 2 வந்து பண்ணால் 26, அதுக்கப்புறம் ஒரு 0, அதுக்கப்புறம் இதை 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 66. அப்போ 6 10 மிச்சம் 1 7 2, சரியா? 2706. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன இருக்கு? 39 இன்ட்டு 47. அப்போ ஃபஸ்ட்டு இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 36 மிச்சம் 3, அடுத்து 12 15 ஒரு 0 சேர்த்துறேன். அடுத்து 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 63 மிச்சம் 6, அதுக்கப்புறம் 21 ஒரு 6 27, சரி? 21 ஒரு 6 27. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 3 மிச்சம் 1 8 8 1 மைனஸ். கரெக்டா? மைனஸ் ரைட்டாப்பா? ஓகேவா? ஒரே நிமிஷம் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறேன். 36 மிச்சம் 3 எஸ். அதே மாதிரி 63 மிச்சம் 3 21 ஒரு 6 27. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு சாரி, இந்த இடத்துல இது வந்து ப்ளஸில் இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 53லேருந்து இங்கே இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இது 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 29 ஒரு 0, அதுக்கப்புறம் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 24 மிச்சம் 2 15 17. அப்போ 7 6 மிச்சம் 1 வந்து பண்ணால் 4. ஓகேவா? ஸோ 1 வந்து பண்ணால் 4. ஆமா ரைட்? ஒரே நிமிஷம். சாரி. ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் மாறி இருக்கு. அப்போ யூனிட் டிஜிட் போகலாம். சொல்லித்தரேன். யூனிட் டிஜிட் நான் நெக்ஸ்ட் சொல்லி தருவேன். ஏன்னா முதல்ல பேசிக்கான அப்ரோச்சும் நமக்கு தெரியணும்ல. பேசிக்கான அப்ரோச் தெரிஞ்சால் தானே அந்த மெத்தட் நம்ம போக முடியும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம 58 இன்ட்டு 53 வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 40, அதுக்கப்புறம் 29 ஒரு 0, அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 24 மிச்சம் 2, ஸோ 17. ஓகே, அப்போ 4 7 10 மிச்சம் 1 3, சரியா? 3074. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 3 15 மிச்சம் 1, அப்போ 4. அப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ வந்து 3074 வந்து கழிச்சு விட்டிங்கன்னா 5, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து 6 4 1. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? என்னுடைய ஆன்சர் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1465. ஓகேவா? ஸோ ஸ்பிளிட் மெத்தட் உங்களுக்கு வந்து இருக்குல்லங்க, ஏன் கஷ்டப்படணும்? 66 இன்ட்டு 66 இன்ட்டு 41. முதல்ல 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 4 24 மிச்சம் 2, 24 + 2 வந்து பண்ணால் 26 ஒரு 0, அடுத்து 1ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 66. அப்போ 6 10 மிச்சம் 1 7 2. சமையா? அதே மாதிரி இங்கே 39 இன்ட்டு 47 இருக்குன்னா முதல்ல 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 36 மிச்சம் 3 12 15, அதுக்கப்புறம் ஒரு 0, அதுக்கப்புறம் 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 63 மிச்சம் 6 21 ஒரு 7 21 ஒரு 6 வந்து பார்த்தீங்கன்னா 27. அப்போ 3 3
மிச்சம் 1 8 1. புரியுதாமா? இப்போ இதே இது சார் இந்த இடத்துல நீங்க யூனிட் டிஜிட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் எல்லாமே வேற தான் இருக்கு. இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு, இந்த இடத்துல 6 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு, இந்த இடத்துல 8 இருக்கு. பட் செலாகுட்டீஸ் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ராக்சிமேட் வந்து பண்ணணும்டா. அப்ராக்சிமேட் பண்ணணும். அப்ப அப்ராக்சிமேட் பண்றச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, யூனிட் டிஜிட் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல 6 × 1 வந்து பண்ணா 6 மைனஸ் எக்ஸ். அடுத்து 9 × 7 வந்து பண்ணா 3 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8 × 4 வந்து பண்ணா 8 × 4 வந்து பண்ணா 4. அப்ப எப்படி வந்திருக்கு உங்களுக்கு 6 plus 3 minus x is equal to 4 வந்திருக்கும் plus 4. இப்போ இது ரெண்டத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும் 9. 9 minus x is equal to 4. அப்ப x is equal to minus x is equal to 4 minus 9. ஸோ அப்போ என்ன வந்திருக்கும் உங்களுக்கு minus x is equal to minus 9. அப்போ minus minus கேன்சல் ஆகிட்டு x is equal to 5 வந்திருக்கும். அப்போ யூனிட் டிஜிட் எதுல 5ல எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டில தான் வந்து 5ல வந்து எண்ட் ஆயிருக்கு. புரியுதா? இது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் யூனிட் டிஜிட் மெத்தட்னு சொல்லுவோம். திருப்பி இந்த யூனிட் டிஜிட் மெத்தடை நான் சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. யூனிட் டிஜிட் மெத்தட் வந்து அப்ராக்சிமேஷன்ல சம்டைம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, சரியா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளை வந்து கவுத்தி விட்டுருவான். அவன் கவுத்தி விடுறதுக்கு பாசிபிள் இருக்கு. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 6ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணா 6, ஒரே ஒரு டிஜிட் மட்டும்தான் எடுக்கணும். அடுத்து மைனஸ் எக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 9ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணா 63. அப்ப 63 போது ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா 3. அப்ப பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 8ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு 24. பட் ஒரே ஒரு டிஜிட்டை மட்டும் தான் எடுக்கணும் 4. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இவனை ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் 9. அப்போ 9 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. அப்ப உங்களுடைய யூனிட் டிஜிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் டிஜிட். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட்னு சொல்லுவாங்க, ஒன்ஸ் பிளேஸ். ஓகே, ஒன்ஸ் பிளேஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்னு சொல்லுவோம். அப்போ இதில் லாஸ்ட் டிஜிட்ல எது 5ல எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் எண்ட் ஆயிருக்கு. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. எப்படி முடிஞ்சு போச்சு, கதம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பரான ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பரான ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். எனிபாடி? வேற லெவல் அப்ராக்சிமேட். ஓகே, வேற லெவல். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? 1.9 1.9 1.9. அப்போ 1.9 நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்? 2ன்னு கன்சிடர் பண்ணோமா? அப்போ 2 × 2 ஹோல் பவர் 7.8. 7.8னா என்னது 8 டிவைடட் பை 2 × 5.9. 5.9னா 6 இன்ட்டு இங்க வந்து 2 × 2 பவர் இங்க எவ்வளவு இருக்கு 2.9. 2.9னா 3 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் x மைனஸ் 2 முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு 2க்கு பவர்ல என்ன இருக்கும் 1 1 1 இருக்கும். அப்ப எப்படி எழுதணும்? a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? a பவர் m பிளஸ் n எழுதுவோம். இப்போ அதே இது a பவர் m டிவைடட் பை a பவர் n அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம்? a பவர் m மைனஸ் n எழுதுவோம். அதை எப்படி எழுதுவோம்? a பவர் m மைனஸ் n எழுதுவோம். ரைட்டா? அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன். அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன? a பவர் m பவர் n அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்? a பவர் m இன்ட்டு n எழுதணும். ஓகே, a பவர் m இன்ட்டு n எழுதணும். அதுவே ஃபோர்த் கண்டிஷன் a பவர் m பவர் 1/n அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? a பவர் m/n எழுதணும். a பவர் m/n எழுதணும். அந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இங்க எத்தனை 1 இருக்கு? 1 2 3 1 இருக்கு. அப்ப 2 to the power 3 பவர் 8 டிவைடட் பை இங்க 1 வந்திருக்குமா? அப்ப 2 to the power 2 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 1 பவர் 3 2 பவர் 1 பவர் 3.
ஓகே 2 பவர் 1 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2 முடிஞ்சு போச்சா? ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இந்த 3ஐயும் இந்த 8ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுமா? அப்போ எப்படி வந்திருக்கும் 2 டு தி பவர் 24 டிவைடட் பை 2 டு தி பவர் இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 டு தி பவர் 12 2 டு தி பவர் 12 2 டு தி பவர் 12 இன்ட்டு 2 டு தி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2 சமையா? ஓகே, அப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க நல்லா கவனிங்க சிங்கா குட்டீஸ். இங்க கவனிச்சிங்கன்னா இங்க என்ன இருக்கு, டிவைட் இருக்குன்னா மைனஸ் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கு 24ல இருந்து 12 கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 12. அப்போ 2 டு தி பவர் 12 இன்ட்டு 2 டு தி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, மல்டிபிள் இருக்கு. இப்போ சிம்பிளி இதை வந்து ஆட் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 2 டு தி பவர் 15 இஸ் ஈக்குவல் டு 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2 2 டு தி பவர் எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எப்படி எழுதலாம், 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 15 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது நமக்கு 17. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம், வேல்யூபிள் சம். ஓகேவா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் சம். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. உட்கார வைக்கணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா நம்மளை மண்டையில் அடித்து உட்கார வைக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் எப்படி ஸ்பிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜர்க்கே விட்டுருன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஜர்க்கு சம். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் ரூட் இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து ரூட் இருக்கு. சரியா, 11th இதுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து ரூட் இருக்கு. கமான் கைஸ், இதுக்கு மட்டும் தான் நமக்கு ரூட் இருக்கு. ஓகே, இங்க வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நான் ரூட் கொடுத்துருக்கேன். இங்க வரைக்கும் ரூட் இருக்கு. அப்ப எப்படி இருக்குன்னு அப்படின்னா ரூட் 6889 பிளஸ் 3335 divided by 115 is equal to x square minus 15% of 380. 15% of 380. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட கன்வர்ஷன் மெத்தடு கொண்டு வந்துட்டேன். ஓகே, என்னோட கன்வர்ஷன் மெத்தடு கொண்டு வந்துட்டேன். இப்போ நமக்கு என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரூட்லேருந்து இதை வெளியே எடுக்கணும். இப்போ ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்போ 9 அப்படின்னா ஒன்று நமக்கு எதில் முடிஞ்சிருக்கும், 3ல முடிஞ்சிருக்கும், இல்லைனா 7ல முடிஞ்சிருக்கும். 3ல முடிஞ்சிருக்கும், இல்லைனா 7ல முடிஞ்சிருக்கும். பிகாஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 7 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49. ஓகே, அப்போ 3 7ல வந்து முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இந்த 2 டிஜிட்டை நான் கேன்சல் பண்ணிடுறேன். 2 டிஜிட்டை நான் வந்து என்ன பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ 68. இப்போ இந்த 68க்கு நியரில் வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன, 8 ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் எவ்வளோ 64. அப்போ இந்த இடத்துல 83 வந்திருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 83 வந்திருக்கலாம், இல்லை நமக்கு எவ்வளோ வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 வந்திருக்கலாம், இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87 வந்திருக்கலாம். 83 இல்லைனா 87 வந்திருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 வேல்யூவை நம்ம மல்டிபிள் பண்ணோம். அதாவது இந்த 3ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 21. இப்போ இந்த 21 அப்படின்றது இங்கே நம்ம முன்னாடி கன்சிடர் பண்ணோம் பார்த்தீங்களா 68. இந்த 68ஐ விட லெஸ் தென் ஆன வேல்யூ இந்த 21 அப்படின்றது. அதாவது நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஸ்டெப்புங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9க்கு என்னென்னலாம் லாஜிக் வரும், 1 3ஐ ஸ்கொயர் பண்ணாலும் 9 வரும், 7ஐ ஸ்கொயர் பண்ணாலும் 9 வரும்னு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 டிஜிட்டை நான் கேன்சல் பண்ணிட்டு 68ஐ மட்டும் எடுப்பேன். இப்போ 68ஐ வந்து 68க்குள்ளே வர ஸ்கொயர் வேல்யூன்னு பார்த்தோம்னா 8 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. அப்போ 8 நான் போட்டுருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணுமான்னு ஒரு குழப்பிஃபைங்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம எதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி கொண்டு வந்தோம், 3ஐ ஸ்கொயர் பண்ணோம், 7ஐ ஸ்கொயர் பண்ணோமா. அப்போ அந்த 3ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் 21. அதை எதோட கம்பேர் பண்ணுவோம், இங்கே முன்னாடி இருக்கிற இந்த 2 வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணால் திஸ் இஸ் லெஸ் வேல்யூ. அப்போ லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே லெஸ் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ 83 ப்ளஸ் முடிஞ்சு போச்சு. 83 ப்ளஸ். ஓகேவா? சமையாக முடிச்சிட்டேனா? இப்போ இங்கே டிவைட் பண்ணணுமா, இங்கே டிவைட் பண்ணணும். இங்கே நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது,
இந்த இந்த வேல்யூக்குள்ள அதாவது 333 அதாவது 3335 டிவைடட் பை 115 ரைட்டா 115 ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குள்ள இது எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கும் 2 டைம்ஸ் வந்திருக்கும் 2 டைம்ஸ் வந்திருக்கும் அப்போ 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ 115 இன்ட்டு 2 வந்து பண்ணால் 10 ரிமைண்டர் 1 ஸோ 30 அதுக்கப்புறம் 2வா ஸோ இதோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் எவ்வளோ இருந்திருக்கும் 103.9 வந்து இருந்திருக்கும் அப்போ சிம்பிளி இது எதால் மல்டிபிள் பண்ணோம் 9ஆல் மல்டிபிள் பண்ணோம் ஸோ அப்போ 29 இப்போ இங்கே வேல்யூ வந்து 29 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து 15% ஆஃப் எப்படி இருக்குது 15% ஆஃப் 380 அப்போ இது எப்படி பிரிக்கலாம் 10 + 5ன்னு பிரிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு 10% எவ்வளோ 38 அப்படியே ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சா 38 அப்போ 10ல் பாதி தான் 5வா அப்போ 10 இதில் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 புரியுதா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% அப்படின்றது எனக்கு எப்படி இருக்கு 15% எப்படி எனக்கு எப்படி இருக்கு 15% ஆஃப் 318 இருக்கு ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% 5%ன்னு எழுதலாம் அப்போ 10%னா இங்கே ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி வச்சிட்டேன்னா எனக்கு வந்து 38 அப்போ 5%னா 10ல் பாதி அப்போ 38ல் பாதி எவ்வளோ 19 அப்போ ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 7 ரிமைண்டர் 1 50 எவ்வளோ வந்திருக்கும் நமக்கு 57 முடிஞ்சு போச்சு இப்போ இது எல்லாமே நமக்கு என்னது ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும் அப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பாருங்க எப்படி 83 29 அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ 57 ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணால் இங்கே எவ்வளோ 12 + 9 வந்து பண்ணால் சாரி 12 + 7 வந்து பண்ணால் 9 ரிமைண்டர் வந்து 1 அதுக்கப்புறம் 10 அப்போ வந்து 16 அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 முடிஞ்சு போச்சு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே பக்கா சம்மு ஓகே மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது பக்கா சம்மு மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது ஓகேவாப்பா வேலிடான சம் ஓகே சூப்பர் அடுத்த கேள்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க இதெல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும் தட்டி விடணும் இங்கே பாருங்க 17% ஆஃப் 500 17% ஆஃப் 500 இன்ட்டு 17% ஆஃப் 500 இன்ட்டு இங்கே எவ்வளோ 19.97 அப்போ இது வந்து 20 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னவா வந்துடும் நமக்கு 25 இன்ட்டு 4532 இன்ட்டு 1 இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்குது டிவைடட் பை இருக்கா டிவைடட் பை நான் என்னவா மாற்றிடுவேன் இன்ட்டா மாற்றிடுவேன் இப்போ இன்ட்டு 1133 ஓகேவா ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜுக்கு இந்த 2 ஜீரோ போயிடும் ஓகே இங்கே வந்து பர்சன்டேஜ் இருக்கா அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த பர்சன்டேஜுக்கு இந்த 2 ஜீரோ கட் பண்ணிட்டு இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 85 அப்போ 85 இன்ட்டு 20 வந்து பண்ணீங்கன்னா இங்கே வந்து 0 அங்கே வந்து 7 அப்போ வந்து 1700 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது அப்போ 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 2 வரும் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்துடும் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இந்த 2 டிஜிட்டை கன்சிடர் பண்ணுறேன் 11 இந்த 2 டிஜிட்டை கன்சிடர் பண்ணால் நமக்கு எவ்வளோ 45 அப்போ 11 இன்ட்டு 4 வந்து பண்ணால் 44 கிட்ட வருது அப்போ இந்த என்டையர் டேர்மும் இதோட 4 டைம்ஸால் கேன்சல் ஆயிரும் முடிஞ்சு போச்சு அப்போ என்னது 24 இன்ட்டு 4 என்ன வந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1700 அப்போ 100 இந்த சைடு போச்சுன்னா 1600 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரூட் வேல்யூ ரூட் ஆஃப் 1600 அப்போ ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அப்போ ஆன்சர் வில் பி 40 முடிஞ்சு போச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆன்சர் வில் பி 40 காட் இட் ஆன்சர் வில் பி 40 சூப்பரா ஓகேம்மா அடுத்த கேள்வி இதோ உங்களுக்கானது நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த அப்ராக்சிமேஷன் கமான் கைஸ் கமான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் சூப்பரான கொஸ்டின் செமையா அப்ராக்சிமேட் பண்ணலாம் இங்கே எப்படி இருக்கு 6.98 அப்போ 7 இன்ட்டு 19 டிவைடட் பை 266 இன்ட்டு 400 ஓகேவா ப்ளஸ் இங்கே எவ்வளோ வந்திருக்கும் 70% ஆஃப் 5860 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு 9
ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இன்ட்டு 9. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, நம்ம வந்து குழப்பிக்கலாம் கூடாது. முதல்ல வந்து கேன்சல் பண்ணுறதுனால நமக்கு வந்து கடுப்பாகுமா, கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. இங்கே பாருங்களேன், சிம்பிளி இதை வந்து நான் வந்து இப்போ 9ஆல் கேன்சல் பண்ணேன், சரி 7ஆல் கேன்சல் பண்ணலாம். 7ஆல் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. 6ல் 7 எவ்வளோ டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வரும். 8 போட்டுறேன் ஃபஸ்ட்டு, பின்னாடி 8 போட்டுறேன். அடுத்து இந்த 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 26க்குள்ள எவ்வளோ வாட்டி வரும், 3 டைம்ஸ் வரும். அப்போ 38. அடுத்து 19 38ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ, புரியுதா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சிங்கா குட்டீஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே 19 இருக்குது, இங்கே வந்து 7. இப்போ 7ஆல் இந்த வேல்யூவை நான் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 26க்குள்ளே எவ்வளோ டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் எவ்வளோ, 5. அப்போ இந்த இடத்துல 6ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், 7 8s are 56. அப்போ இந்த இடத்துல 8 போட்டுடலாம். அதுக்கப்புறம் 19ஆல் இங்கே டிவைட் பண்ணால் 2. அடுத்து 2ஆல் இங்கே டிவைட் பண்ணால் 200. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, 200 ப்ளஸ் ஒரு இங்கே வந்து பர்சன்டேஜ்னும் போது இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். அடுத்து இது அப்படியே 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 7 6 are 42. ரிமைண்டர் வந்து 4. 7 8s are 56. 56 + 4 வந்து பண்ணால் 60. ரிமைண்டர் வந்து 6. 7 5s are 35. 35 + 6 வந்து பண்ணால் 41. ஓகே, 41 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 54. ஓகே, மைனஸ் 54. ரைட்டா? இப்போ என்ன வந்திருக்கணும், நமக்கு 54 வந்திருக்கணும். இந்த 54 மைனஸில் இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடுமா? அப்போ நமக்கு எப்படிலாம் இருக்கும், 200 + 4102 + 54. அப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 6, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5, இந்த இடத்துல வந்து 3, இந்த இடத்துல 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 4356 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கு. சூப்பரா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்ப்பா, இது வந்து ரூட் எடுத்துடணும். அப்போ ரூட் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து 6ல் முடிஞ்சிருக்கு. 6ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஒன்று 4ல் வந்து எண்ட் ஆயிருக்கலாம், இல்லைனா 6ல் எண்ட் ஆயிருக்கலாம். ரைட்டா? இங்கே பாருங்க, இங்கே எழுதுறேன் 4 3 5 6. இதுக்கு நான் ரூட் எடுக்க போகிறேன், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 6ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்று 6ல் வந்திருக்கலாம், இல்லைனா 4ல் வந்திருக்கலாம். ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்குது, 6 இருக்குது 4 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க, இந்த 2 டிஜிட்டை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணிட்டா இந்த இடத்துல என்ன இருக்கும், 43. 43க்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. 66, அதுக்கப்புறம் 64 வந்திருக்கும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஐயும் 4ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 4s are எஸ். அப்போ இங்கே ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஆப்ஷனில் நமக்கு என்ன வேல்யூவே இல்லை, 64 இல்லை, 66 மட்டும்தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 66. முடிஞ்சிருச்சா? கதம். ஓகேவா? சிம்பிள். அடுத்த கேள்வி. இது வந்து பியூர் குரூப்பிங் மெத்தட். மணி சார் குரூப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் சிங்கா குட்டீஸ் மாதிரி நீங்கள் குரூப்பிங்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3493 மைனஸ் 2244 ப்ளஸ் 4582 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9877. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் அந்த சைடு போயிடணும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் இந்த இடத்துல வந்தால் மைனஸ். அப்போ 3493 நான் எதோட ஆட் பண்ணிடுறேன், இதோட ஆட் பண்ணிடுறேன். 4582 நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 5 7 ரிமைண்டர் 1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்துருக்கும். 10 ரிமைண்டர் 1 8. ரைட்டா? 8. அதுக்கப்புறம் இந்த 9 வந்து இந்த சைடு வந்தால் மைனஸாக மாறிடுமா, மைனஸ் 9877 மைனஸ் 2244. ஸோ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 1 ரிமைண்டர் 1. அப்போ 2 ரிமைண்டர் 1 அகைன் 1 ரிமைண்டர் 1. ஸோ 12 மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ரைட்டா? அப்போ 5ல் இருந்து 1 வந்து போச்சுன்னா 6. 5லேருந்து 1 வந்து போச்சுன்னா 6. ரைட்டாப்பா? ஏன்னா எப்படி நான் சப்ராக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா பெரிய வேல்யூ இது தானே, 1 to 1 to 1 மைனஸ் 8075 நான் சப்ராக்ஷன் பண்ணுவேன். அப்போ 1லேருந்து 5 வந்து போச்சுன்னா 6. அடுத்து 1லேருந்து 7 வந்து போச்சுன்னா 4. அப்போ 4 6 எங்கே எண்ட் ஆயிருக்கு, 4 6 இங்கே தான் எண்ட் ஆயிருக்கு.
அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எனக்கு சரியான பதில். ஆப்ஷன் ஏ எனக்கு சரியான பதில். சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து 0, 12ல் வந்து 8 வந்து போச்சுன்னா 4. அப்போ 4046 அப்படின்றது எனக்கு சரியான பதில். ஓகேவா? பியூரா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப்பிங் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி அடிஷன் பண்ணுங்க, ஒரு வாட்டி சப்ராக்ஷன் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே வாட்டி குழப்பிஃபைங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நாட் ஃபைண்டிஃபைங்காக வந்துடும். ஸோ அதனால கரெக்டிஃபைங்காக பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி இது உங்களுக்கான. ஓகே, சூப்பரான கொஸ்டின். You are not expected to calculate exact value, so that will be approximate. That will be approximate value. நீங்க approximate value கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து போதும்ட்டாங்க. approximate value வந்து கண்டுபிடிச்சா போதும்ட்டாங்க. ஓகேவா? இங்க நமக்கு எப்படிப்பா இருக்கு? 4.92 power x. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? 5 power x is equal to, இதை நமக்கு எப்படி எழுதலாம்? 7, அதாவது 749.93. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்? 750 மைனஸ் 80% ஆஃப் 160 ப்ளஸ் √10. ஓகே, ப்ளஸ் √10. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. இந்த √10 அப்படின்னா அது என்னவா இருக்கும்? 3 மட்டும் தான் இருக்கும். அதோட அப்ராக்சிமேட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 3. அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜுக்கு ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிட்டு இது அப்படியே 8ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48, மிச்சம் 4, 1 8 + 4 வந்து 12, 128. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 250 5 power x. சரியா? 5 power x. அதுக்கப்புறம் இங்கிருந்து நீங்க இதை சப்ராக்ஷன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 250 மைனஸ் 125. சரியா? அதாவது 128லேருந்து 5 வந்து போச்சுன்னா 125. அப்போ 5 power x is equal to 750லேருந்து 125 போச்சுன்னா 625. ஓகே, 625 அப்படின்னா 5 power x is equal to 625 நம்ம எப்படி எழுதலாம்? 25 ஸ்கொயர்னு எழுதலாம். 25 ஸ்கொயர்னு எழுதலாம். 25 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 25 நம்ம எப்படி எழுதலாம்? 25 நம்ம எப்படி எழுதலாம்? டக்குன்னு ஞாபகம் வரலன்னா இப்படி தான்ப்பா பண்ணணும். ஸோ உங்களுக்கு 625 அப்படின்றது எதோட ஸ்கொயர்? 25 ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்கே எப்படி இருக்கு? 5 power xன்னு இருக்கு. அப்போ இதை 5 டேர்முக்கு மாற்றினீங்கன்னா 5 ஸ்கொயர் பவர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 5 power x இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணால் 5 power 4. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னா இது 5 to the power 4ன்னு, அதாவது 625 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 power 4ன்னு எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை 625 முதல்ல 25 ஸ்கொயர்னு சொல்லலாம். ரைட்டா? அப்புறம் 25 எப்படி சொல்லலாம்? 5 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ 5 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். 5 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 2 × 2 வந்து பண்ணால் 4. இப்போ 5 power x is equal to 5 power 4ன்னு வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 power 4. முடிஞ்சு போச்சா? ஓகேவா? ஈஸியாக இருக்காமா? ஓகே, காட் இட் எவ்ரிபாடி? ஈஸியாக இருக்கா? இப்போ கிளியர்லி அண்டர்ஸ்டுட்? ஓகே, சூப்பர்பா. இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் எல்லாருமே ஹோம்ஒர்க் கொஸ்டினாக எடுத்துக்கணும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி நம்ம குரூப்பில் எல்லாத்துலேயுமே போஸ்ட் பண்ணி விடுங்க. குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்ஐசி ஏஏஓ பேட்சை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெஷல் பேட்சை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெஷல் பேட்ச் பற்றி நிறைய பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்ஐசி ஏஏஓ ஸ்பெஷல் பேட்ச் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றதுக்குள்ளே வந்து இருக்கும். யாராச்சும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். உங்களை குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனுக்கான ரீசனிங் டாபிக்ஸ் வந்துருக்கும். அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய சிம்பிளிஃபிகேஷன் இதே மாதிரி ஒரு ரேண்டமாக நான் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு நம்ம எல்லாருமே மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமணி. தேங்க்யூ ஸோ மச். டடா பாய் காய்ஸ்.